குறைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன காரணம், என்ன செய்யணும், வழினா மார்க்கம்னா அதுக்கு உண்மையான மார்க்கம்னா சத்துனா உண்மை, மார்க்கம்னா வழி, உண்மை வழினா சன்மார்க்கம் உண்மை வழின்னு பேர். அதுக்கு என்ன சன்மார்க்கம், ஒரு ஒரு உறுப்புக்கும் கண்ணுக்கும் மூக்குக்கும் செவிக்கும் வாய்க்கும் மெய்க்கும் ஒழுக்கம் சொல்லியிருக்காரு, மனதுக்கும் சொல்லியிருக்காரு, கன ஒழுக்குன்னு பேர். இந்த 28 ஒழுக்கங்களை சதாசரகாரம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இவங்களாம் வயசானவங்க திட்டிருப்பாங்க அந்த காலத்தில், ஒரு அட்டெண்டன்ஸ் ஒன்று பிரிண்ட் பண்ணோம் நாங்கள் எங்கள் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை பெண்ணாடத்தில். இந்த ஒழுக்கம் எல்லாத்தையும் எழுதியிருப்போம், டேட் வாரியா 1, 2, 3, 31 தேதி வரைக்கும் இருக்கும். தினம் நான் இரவு படுக்கிறப்ப டிக் அடிக்கணும். இன்று கோபமாக பாராதிருந்தேனா பின்ட் அடிக்கணும். குங்குளி சாமியை சேர்த்து செய்தோம். குங்குளி சாமி என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவர் அவ்வளோ மகா நான் நினைச்சது காரணம் தான் சார். ஒரு நாள் என்ன பண்ணா, அதுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் கூடி பேசுவோம். அவங்க அட்டண்டன்ஸை மாற்றி கொடுத்துக்குவோம் நாங்கள். அவர் அட்டண்டன்ஸ் கொடுக்கல. அட்டண்டன்ஸ் முன்னாடி என்னுடைய காலையில் வச்சு என் காலில் விழுந்துட்டார். அவர் ஞானிங்க, அவருடைய ஞானத்துக்கு முன்னால துரும்புனேன். அவருடைய அந்த சத்தியத்து மேல இருக்கிற பற்றுதலை சொல்றேன். நான் என்ன போய் ஞானாசிரியர் சொல்றீங்க, குங்குளிய சாமி சொல்றீங்க. 31 நாள்ல 30 நாள்ல இந்த 28 ஒழுக்கங்கள் முனிவரும் பின்பற்றணும். ரெண்டாவது ஒரு சொன்ன உனக்கு 2, 3 இன்னையிலிருந்து இந்த ஏழை சின்ன 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 காய்கறி, கொத்தமல்லி காய்கறி நாட்டெல்லாம் பேரம் பேசுறது நிறுத்திடுவோம். அவங்க கிட்ட ஒரு 10 காசு சேர்த்து கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்றும் நஷ்டம் வர போறது இல்லை. அவங்க ஆனா அவங்க மாறிக்கிறாங்க. ஆக்சுவலா சொன்ன மாதிரி பக்கத்தோடு 2 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ரூபா போல 2 ரூபான்னு சொல்லி 1.5 ரூபா கொடுத்துருப்பா. நம்ம வீட்டு வர மணி அடிச்சு, அம்மா ஒன்னா 2 ரூபான்னு சொல்லி 1.5 ரூபாய் கொடுத்தேன், நீங்க 1 ரூபாய் கொடுன்னு கேட்போம். அவளுக்கே அந்த உணர்வலைகள் மாறுது. ஆனா ஏமாளி ஆயிட மாட்டோம். அப்படின்னா கற்பனை தான், நம்மளுடைய கற்பனை தான். அந்த நம்ம ஜீவாணி பண்ணணும்னா திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போயிட்டு மலையடி வாரத்தில் தேடி தான் ஏழைகளுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சார்ந்து இருக்கிற, நம்ம தெருவில் இருக்கிற, நமக்கு வேலை செய்யற தொழிலாளிகளுக்கே ஜீவாணி தேடி தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக தான் சொத்தெல்லாம் வித்து கடனாளியாகி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு 200 ரூபாய் வருமானம் ஒரு மாதத்துல 2 ரூபாய்க்கு செய்ய முடியாதா? 20,000 வருமானம் வருதா, நான் 2,000 செய்ய முடியாதா? அந்த கருணை தான் தானா அதான் சொல்ல தாய்மார் சொல்றப்ப பால் கொடுக்குறப்பே குழந்தை தாய்மார்கள் கருணை உயிர் எடுக்கிறது சேர்த்தையே இருக்கணும். அவங்க வாழ்க்கை பால் பின்னால் எப்படி வாழப்படாங்க. கருணையற்ற நெஞ்சங்கள் ஒரு நாளுக்கும் வெல்ல முடியாது. கருணை தான் அவங்க வேலை வாழ்விக்க முடியும். ஏன்னா அந்த கருணைங்கிற ஊற்று மனசுல வரணும். இவ்வளவு தெரிஞ்சு நெஞ்சங்கள்ல எளிமையா இந்த செய்யுங்க. இதை சப்போஸ் 20 படம் வச்சிருக்கேன், அவங்களும் நிறைய நினைக்க. எனக்கு வந்து இப்போ 17 பேண்ட் ஷர்ட் இருக்கா, 18வது வாங்கினதால ஒரு பேண்ட் ஷர்ட் நல்லா இருக்கு, கிழிவுல புத்தகம் வாங்காது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கொஞ்சம் மங்கள் புதுசு வாங்குறோம்னா அசைதான் வாங்குறோம். ஒரு மாதிரி கொடுத்துருவாரு இந்த நிராசைன்னு சொல்றாரு பெருமாள். அதான் வாங்கி கொடுத்தா போய் சமையலாக ஆயிட்டேன் இல்லை, இந்த விவரத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் இயல்பாக எளிமையாக செய்யக்கூடிய ஒழுக்கங்கள். இதுதான் இந்திரிய கரண ஒழுக்கங்கள் பெருமான் சொல்றாரு. இந்த இந்திரிய கரண ஒழுக்கங்கள் எளிமையாக பின்பற்றுவோம். இந்த மனநாட்டோட முதல் படியாக அசுத்தகத்தை குறைத்து முயற்சி கொள்ளும் என்ற 2 வேண்டுகோளை, இந்த 2 வேண்டுகோளோடு நீங்கள் இந்த அகுர் மண்ணில் கால் வைத்தவருடைய அடையாளமாக நீங்கள் இல்லத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு எளிய வேண்டுகோள்கள் பாதார கமல்களை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நெருநாள் நேற்று, நெருநல் நேற்று, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்றுதான் பெருமை சொல்றாரு. நெருநல் உடன் ஒருவன், நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை. என்ன அர்த்தம்னா, சேஞ்ச் இஸ் தி ஒன்லி திங் which is permanent in the world. இங்கிலீஷ்காரர் சொன்ன மாதிரி உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் தான் இருக்கு. எவ்வரி செகண்ட் மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உதாரணம் ஒரு பயிற்சின்னு சொல்லுவாங்க, தியானம் பண்றப்ப கண்ணை முடிச்சு எல்லா வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விரோதி நினைச்சிருமா மனசுல, உங்களுக்கு யாரும் பிடிக்கும் நினைச்சு அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு செகண்ட் நினைக்க சொல்றாங்க. முதல்ல வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு 5,000 பேர் கிடைப்பான். இந்த பயிற்சியில் போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யாரும் பிடிக்காத யாரும் நினைச்சிருப்ப யாரும் இல்லையே ஒரு சூழல் கண்டிப்பா வரும். அனுபவத்தான் நான் சொல்றேன். இதுதான் மாற்றம் சொல்றாரு. அப்போ ஒரு விரோதி, ஒரு மனப்பான்மை விரோதமா தேடிக்கிட்டே போற ஒரு மனம் இருக்குங்களா, மாறாத மனமா அது ஏன் இழுத்து தேடிக்கிட்டே போகணும். தம்பி ஒரு கருத்து சொன்னாங்க, குடும்பத்துல சன்மார்க்கம் வளரலாம், வெளியில சன்மார்க்கம் வளர முடியாது. என்ன தெரியும்னா, பெண்களுக்கு குறிப்பா அன்னைக்கு அப்படி அவர் சொல்லிட்டார் 10 வருஷத்துக்கு முன்ன. அதை மூட்டை கட்டி தோல்ல சுமந்து போய் என்ன அனுபவிக்க போறோம். ஒரு ஒரு கதையோட சொல்லி முடிச்சுடுறேன். ஒரு சிஷியனும் ஒரு குருவும் ஒரு ஆத்த கடக்கணும், நின்றுட்டு இருக்காங்க தண்ணியில. அப்போ ஒரு 16 வயசு ஒரு இளம் மங்கை ஓடி வரா. அந்த சாமியாரை பார்த்து, இந்த எனக்கு நீச்சல் தெரியாது,
ஏன்னா அவங்க தோல் ஏற்றி அந்த கரையில விட்டுருங்கன்னு சொல்றாரு. குரு நினைச்சார் நமக்கு 80 வயசாச்சு, சிஷ்யன் 25 வயசு நல்ல திடகாத்திரமா இருக்கான், அவன் மேல நீ ஏத்தி போவான் தோல்ல வச்சுக்க அப்படின்னாரு. சிஷ்யன் நினைச்சு அவங்க அது 16 வயசு இளம் பொண்ணா இருக்கா, நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வந்து சிக்கா நீ வேணா சாமி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி நம்மளோட குரு ஏறி உட்காந்துக்குமான்னார். அந்த பெண்ணு 2 பக்கம் 2 காலை போட்டுக்கிட்டா, குரு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு காலை, ஆத்த கடந்த உடனே விட்டார். ஆத்த கடந்தாச்சு, அந்த பெண்ணு கீழே இறங்கி சொன்னார், இறங்கிட்டா போயிட்டா. ஒரு பகட்டி தோலை சுமக்கிறோம், அண்ணனையும் மறந்து தோல். இறைவன் சில பேர் என்ன ஒரு ஆள் தான் கொடுத்து வரேன், நம்ம இந்த நடந்த நிகழ்ச்சி நாளைக்கு ஞாபகம் இருக்கு, நூறான நிகழ்ச்சிகள். அந்த அந்த மறந்து அண்ணனைக்கு மறந்துட்டோம்னா தேவையில்லாத மனசு சுமக்கிறதால தேவையில்லாத மனசு வர்றது இடமில்லாத போயிடும். நீங்க ஒரு ரூம் பூரா தேவையில்லாத இரும்புலாம் அடிக்க வச்சிங்கன்னா வழக்கு ஒன்று எங்கே வைக்கிறது உள்ள, அது பூரா வெளியில் எடுத்துங்க வழக்கு அழகாக வைக்கலாம். இன்னும் ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சிடும். ஒரு புத்த பிட்சு இருந்தா, அந்த புத்த பிட்சு கேட்டா யார் அவர்கிட்ட போனாலும் ஞானம் கேட்கறதுன்னு போவாங்க. யாராவது போனவன் என்ன பண்ணுவாரு, உள்ள போவாரு, ஒரு டீ கப்பை கொண்டாந்து கையில கொடுப்பாரு, டீயை ஊற்றுவார். அந்த டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஞானத்தை சொல்லுவாரு. ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு ஆள் போனான், சுவாமி நான் ஞானம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னா. கேளு அப்படின்னா. இது கொஞ்சம் வெயிட் பண்ணுவான்னு உள்ள போன வழக்கம் போல ஒரு மாதிரி ஒரு ஜக்கில் டீ எடுத்து வந்தார், கப்பா அவன் கையில கொடுத்தாரு, டீயை ஊற்றுனார். இவன் சும்மா இருக்கலாம் இல்லைங்க, சாமி நான் வேதாந்தம் படிச்சிருக்கேன். அப்படியா அப்படின்னாரு. நான் நாதாந்தம் படிச்சிருக்கேன். அப்படியா, சித்தாந்தம் படிச்சிருக்கேன், கலாந்தம் படிச்சிருக்கேன், யோகாந்தம் படிச்சிருக்கேன், போதாந்தம் படிச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருந்தான். இந்த டீ கப்பு ஒழிஞ்சு சுட சுட இருக்கிற டீ அவன் கால் மேலே ஊற்று. ஓ சாமி கால் மேலே டீ ஊற்றுதுன்னா. சாமி ஒரே வார்த்தை தான் சொன்னார், உன் டீ கப்பை காலி பண்ணிக்கா, அப்போதான் உனக்கு மேற்கொண்டு ஊற்ற முடியும். ஆக தேவையில்லாத மனசுல வச்சிருக்கிற வரல புதுசா ஒரு சப்ஜெக்ட் உள்ள வர முடியும். தேவையில்லாத என்ன, அது என்னைக்கோ நடந்த நிகழ்ச்சி, அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான், ஏழை பணக்கு எதுக்கு. ஆனால் தேவையில்லாத இருக்கிற குப்பைகளாக வெளியில எரிஞ்சிட்டு தேவையுள்ள நல்ல கருத்துக்களை சிந்திச்சு கருணை இறக்கத்தோட வாழ முயற்சி பண்ணணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.